அன்பார்ந்த இரவு பறவை என்னும் திரைப்படத்தை இயக்கியுள்ள இயக்குனர் திருமிகு வேதாஜி பாண்டியன் அவர்களே, படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்களே, இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆல்வின் கலைபாரதி அவர்களே, படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே, கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்களே, கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ் திருமிகு அரவிந்த் ராஜ் அவர்களே, நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களே, கடலூர் பி. ராஜா அவர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களே, திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வகுமாரன் அவர்களே, கடலூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களே, கடலூர் திருமதி மதுரம் அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரை கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் சொன்னதைப் போல, இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த வகையில் தயாரிப்பாளர், இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் தொட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம். அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய, தஞ்சம் போகக்கூடிய, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது. இன்னும் அதை தீவிரப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை களமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல, இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு. நான் அவரிடத்தில் சொன்னேன், பேசிக்கொண்டிருந்த போது. ஒரு முறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது, 1983 தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து, இங்கேயே பிள்ளைகளை பெற்று, அவர்களும் திருமணம் செய்து அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு 3
தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிற போது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள முகாமில் இருந்து வந்து என்னை பார்த்தார்கள். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்தோமா? நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்கிற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. இலங்கையிலே 2 வகையான தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கிறார்கள். இந்திய வம்சாவழி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார். நுவரெலியா என்பது அப்கண்ட்ரி, மலையகத்தில் கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற மலையகம். கண்டி, நுவரெலியா என்ற அந்த பகுதி தேயிலை தோட்ட பகுதி. இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு, சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு போனார்கள். 10 லட்சம் பேர் அழைத்து கொண்டு போனார்கள். அவர்களெல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே, லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்திற்கு பெயர் லயம், அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர். இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பண்டா சாஸ்திரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி 50% பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள், இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பெயர் தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள். ஆங்கிலத்தில் ரீபேட்ரியாட்ஸ், தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள், வேலைக்காக அங்கே போனவர்கள். பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்களெல்லாம் வேண்டாம், இவர்களுக்கு எங்களால் குடியுரிமையெல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப 5 லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள். எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது. அப்கண்ட்ரியிலே இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்ட காலம் போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள். இது பூர்வீக குடி தமிழர்கள் அல்ல. வடக்கு கிழக்கு மாகாணங்களில், யாழ்ப்பாணம் சொல்கிறோம் இல்லையா, வன்னி சொல்கிறோம், அது வடக்கு மாகாணம். மட்டக்களப்பு, அம்பாறை அது கிழக்கு மாகாணம். இது 2 சேர்ந்து தான் ஈழம், தாயகம், தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு மாகாணங்கள். அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள். சிங்களவர்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த, பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள். இதை அல்லாமல் இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பலசரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க, பல வகையான வியாபாரங்களை பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க, அங்கே வீடு இருக்குது அவங்களுக்கு, அங்கேயே பிஸ்னஸ் இருக்குது. யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள். நம் நாடு பூகம்பத்தால் 2ஆக பிளந்த போது லெமூரியா கண்டம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவாக இருக்குது. அப்போல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது. மூழ்கி போன லெமூரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் லெமூரியா உள்ளே போயிடுச்சு, பகுருளி ஆறு உள்ளே போயிடுச்சு, எஞ்சிய பகுதி தீவாக இருக்குது. அந்த தீவு இன்றைக்கி நமக்கு இன்னொரு நாடு, ஆனால் அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. அப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த காலம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. இப்போ திடீர்னு இப்போ தமிழ்நாடு 2ஆக பிளந்துருதுன்னு வச்சுங்க, சென்னைக்குள்ளே வெள்ளம் பூந்துருது, 2ஆக பிளந்துருது. பிளந்த பகுதி ஒரு பகுதி உள்ளே போயிடும், ஒரு பகுதி தீவாக மாறிடும், இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும், தெற்கான தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும். நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் கலந்துருதுன்னு வச்சுங்க.
தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு தீவாக மாறிடும். அந்த மாதிரி தான் இலங்கை தீவு, அப்படி உருவானது தான் இலங்கை தீவு. ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல. ஆனால் அப்கன்ட்ரியிலே வாழக்கூடியவர்கள், இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள், அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில். இப்போ நாம் கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல. வந்துவிட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாகிவிட்டார்கள். ரீபாட்ரியாட்ஸ் என்கிற பெயரில் நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்க தான். அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள். அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு பிரச்சனைகள் இருக்குது, சட்டப்பூர்வமான இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. கண்டி, நுவரெலியா போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள், இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள். இப்போ அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ். 1983 கலவரம் ஏற்பட்ட போது, ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் 83 தொடர்ச்சியாக கலவரம் நடக்கிற போதெல்லாம், வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம், ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க. முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த விருப்பத்தோடு சொன்னார். போராடி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி. நான் ஒரு முறை காட்டுமன்னார்குடியில் போய் ஒரு முகாம் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ஹால், அதுக்குள்ளே புடவையால் தான் தனித்தனி வீடு மாதிரி மறித்து புடவை தான் வால் மாதிரி சாரீஸாலே அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம். அது மாதிரி இன்னொரு தடுப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு குடும்பம். அவங்களுக்கு தனி வீடே இல்லை. மொத்தத்தில் ஒரு டார்மிட்ரி மாதிரி ஒரே ஹால். அந்த ஹாலுக்குள்ளே வந்து ப்ளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல, அவங்களே துணியால் வந்து தடுத்து குடியிருந்தாங்க. அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவாணன்பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு, காட்டு சாகை புலியூர் பக்கத்தில். அங்கே ஒரு முகாம் இன்றைக்கி இருக்குது. அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 5-6 முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம். அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை, உதவித்தொகை பத்தாது, அதை உயர்த்தணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அப்போ வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது வந்து 600 ரூபா உயர்த்தினார். இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு, உயர்த்திட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் வீடுகள்லாம் கட்டணுங்கிற கோரிக்கைகள்லாம் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கி வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த முகாம்களை இல்லாமல் வெளியே வந்து அரசு அனுமதியோடு தங்கியிருக்கிறாங்க பல பேர். மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே 1,00,000 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே இங்கே நம்மால் வந்து நல்ல வீடு கட்டி தர முடியல. ஆஸ்திரேலியாவில் தரக்கூடிய மரியாதை இந்தியாவில் கிடையாது. கனடாவில் அப்படி தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்கு தரப்படுகிற உரிமைகள், வசதிகள், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரலையும் எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து அரசாங்கம் சாப்பாட்டு செலவிலிருந்து அத்தனை செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இங்கிலாந்தில் அந்த மாதிரி. இங்கே புலிகளோடு தொடர்பில் இருந்தால் தூக்கி அடிச்சிடறான், அங்கே புலிகளோட தொடர்பில் இருந்தால் குடியுரிமையை தரான். ஐரோப்பிய நாடுகளில் நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன் அப்படின்னு சர்டிஃபிகேட்னால நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி ஒரு எம்பிங்கிற முறையில் வர்றவங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேயே ஐரோப்பியில் ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க போய் தங்கணும்னா, இவர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், ஆயுத குழுக்களோட தொடர்பில் இருந்தவர், அதனால் இவர் இலங்கைக்கு போனால் இவரை கைது செய்து விடுவார்கள் அல்லது கொன்று விடுவார்கள், எனவே இவரை உங்கள் நாட்டில் அடைக்கலம் தந்து அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம கடிதம் கொடுக்கணும். அதை வந்து இங்கிலாந்தில் ஏற்றுக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள், அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்கிறார்கள், கனடாவில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவில் புலிகளோட தொடர்பில் இருந்தால் அடுத்த செகண்டே தூக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கைது பண்ணால் அவர் சொன்ன மாதிரி சிறப்பு முகாமில் போட்டுருவாங்க. எந்த குற்றமும் செய்ய மாட்டாங்க, சாதாரண குற்றம்தான். அதுக்கு என்ன காரணம்னா, இந்திய ஒன்றிய அரசின் வெளி விவகார கொள்கை தான் முக்கியமான காரணம். இந்த குடியுரிமையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். இப்போ கூட அவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்சி கூட்டத்தில் பேசினேன், தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு, தமிழிடம்தான் ஒரே தீர்வுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி
இரட்டை குடியுரிமை வழங்குங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அவங்களால சட்டம் மசோதா பில்லு கொண்டு வர முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அவங்க ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் நம்ம கடுமையாக எதிர்த்தோம், மிக கடுமையாக எதிர்த்தோம். பாருங்கள், மத அடிப்படையில் தான் பார்க்குறான். முஸ்லீம்களுக்கு தவிர மற்ற யார் வந்தாலும் நான் கொடுப்பேங்கிறான். புத்திஸ்ட் வந்தால் கொடுப்பேன் குடியுரிமை. கிறிஸ்டியானிட்டி மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் கொடுப்போம். பெர்ஷியன்ஸ் பார்சி மதத்தை சார்ந்த வந்தால் கொடுப்போம். சீக்கியர்கள் வந்தால் கொடுப்போம். இந்துக்கள் வந்தால் கொடுப்போம். ஆனால் எக்ஸப்ட் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்துக்கள் வந்தாலும் தரமாட்டோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வரவனா இந்துவாக பார்க்குறதில்ல, தமிழனாக பார்க்குறான். தமிழனுக்கு குடியுரிமை இல்லை. அந்த சிஏஏ சட்டத்தில் 2 பேருக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று தமிழர்கள். இது எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை! இதுதான் மத சார்பு நடவடிக்கைங்கிறது. இப்போ ஒரு மதத்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பது தான் செக்யூலரிசம்ங்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்போது சிஏஏங்கிற சட்டம் இயற்றப்பட்டாச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது, தீவிரமாக வரப்போகுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நாம் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். யூஎன் சார்ட்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்குது. உலக நாடுகள்லாம் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனீவாவில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது, உலக நாடுகள் ஐநா அலுவலகம். பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறதுன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில். அதுதான் அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம். இப்போ ஜெனீவாவில் இருக்கிறது இப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் போய் பேசலாம். நாம் அனுமதி வாங்கி நமக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசலாம். ஒரு முறை நானும் போய் பேசியிருக்கிறேன். அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க. ரெஃப்யூஜின்னா அகதிகள், ரீபேட்ரியாட்ஸ்னால் தாயகம் திரும்பியவர்கள். இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த நாடும் மறுக்கக்கூடாது. போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க, இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க, வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள். இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து. அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகிற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வரவேற்கணும். வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் யூஎன் சார்ட்டர். அது உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்கிற ஒரு சார்ட்டர். சார்ட்டர்னால் அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி, ஒப்பந்த பட்டயம். அது அதில் கையெழுத்திடாத நாடு இந்தியா. மற்ற நாடுகள்லாம் கையெழுத்திட்டுருக்குறாங்க. ஏன்னா இவனுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து நிறையா உள்ள நுழையிறாங்க, அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் இடம் கொடுக்க முடியாது, உரிமைகள் தர முடியாது. அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலேருந்து இருக்குது, இன்னமும் இருக்குது. இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்ட்டரில் இந்தியன் கவர்மெண்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம வலியுறுத்தணும். ரெஃப்யூஜிஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. வெல்முருகன் அவர் சொன்னார் பாருங்கள், 6 மணிக்கு மேலே ஆள் காணுன்னா கியூ பிரான்ச் அங்கே போய் நிற்பான். ஒவ்வொரு முகாமிலும் இப்போ தான் கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்தால் கியூ பிரான்ச்சில் சொல்லிட்டு தான் அங்கே வெளியே வரணும் முகாமில் இருந்து. இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பருப்புலாம் கொடுத்துட்டு வந்துருக்குறோம், போர்வெலாம் கொடுத்து வந்துருக்கோம். அவங்க சொல்லும்போதெல்லாம் நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வடிக்கும். பல இடங்களில் அந்த முகாமுக்குள்ளே போய் பார்த்துருக்கோம். அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு மோசமாக இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தொப்புள் குடிங்கிறோம், நம்ம சொந்தங்கிறோம், நம்முடைய ரத்த பந்தங்கிறோம், குருதி உறவுங்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேரவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன
கொள்கையை கொண்டிருக்கிறது, நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதைப் போல் இது செய்யவில்லை. ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுறதில்ல. அப்படி ஒரு கொள்கையை இவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் இந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தானில் இருந்து வந்தாக்க முஸ்லீமாக இருந்தால் கிடையாது, இந்துவாக இருந்தால் உண்டு, கிறிஸ்டியனாக உண்டு. சீனாவில் இருந்து வந்தாலும் அதே தான் க்ரைட்டீரியா. இலங்கையிலிருந்து வந்தால் யாருக்கும் இல்லை. இலங்கையில் 2 பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க, சிங்களவர்கள் இங்கே வர போகிறதில்ல. 2 தமிழர்கள் யார்? இந்து தமிழர் இல்லைனா இஸ்லாமிய தமிழர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க. இந்துவாக இருந்தாலும் நீ தமிழனாக இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை. இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இதைத்தான் நாம் எதிர்க்கணும். உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது. வெறும் திராவிட அரசியலை எதிர்ப்பதில் கிடையாது. அது வந்து உள்ளபடியே பெரிய டைவர்ஷன். அது வந்து தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை எதிர்க்காமல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரயமாக்குறோன்னு அர்த்தம், திசை திருப்புறோன்னு அர்த்தம். தமிழ் தேசியங்கிறது 2 கண்டென்ட் இருக்கணும். ஒன்று, எங்களுக்கு தனி தேசம் வேண்டும், எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டுங்கிற கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கை இருந்தால் தான் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கான முழுமை பெறுவது. அப்படி பேச முடியாது. சரி. 2வது, உண்மையான எதிரி யாருன்னு அடையாளம் காட்டணும். உண்மையான எதிரி வந்து எந்த மொழிவழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம்தான். இந்திய தேசியத்தை பற்றி எதுவுமே பேசாமல், அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாமல், சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாமல் நாம் நமக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு அணுகுமுறையாக தான் அமையும். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை நாம் பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம்தான். ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செஞ்சு கொடுங்கிறது அல்ல. அவங்களுடைய நலன் ஒன்று தான், தமிழ் ஈழம். அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும், அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும். அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும். இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி. என்னென்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, இனிமேல் இவங்களால் அங்கே போக முடியாது, போகிறதுக்கான சூழல் இங்கே இல்லை. தமிழீழம் மலர்கிற வரையில் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும். தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம். ஆகவே அங்கே இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான். ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட, தஞ்சம் புகுந்தாலும் கூட, இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான், இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள். அப்போ இங்கேயும் நீ குடியுரிமை பெறலான்னு சொல்லும்போது 2 குடியுரிமை ஆயிடுது. அதாவது இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள். அவங்களுக்கு வந்து அங்கேயும் குடிமக்களாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் சர்டிஃபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ், இங்கே அகதி முகாமில் இருந்தாலும். ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேளை ஈழம் மலர்ந்த பிறகு எந்த சூழலிலும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போயிடலாம், எடுத்துக்கிட்டு போயிடலாம். அதுக்காக தரப்படுறது தான் இரட்டை வாக்குரிமை, இரட்டை குடியுரிமை என்பது, இரட்டை குடியுரிமை. எனவே இதையும் சேர்த்து பேசுவது தான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம். நான் வேல்முருகன் அவர்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், பத்திரக்கோட்டை, இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை என்னாரு பாருங்கள், உங்கள் அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. நீங்கள் பேசுகிற அரசியலின் தாக்கம் தான் இன்றைக்கி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பட்டு வந்து நிற்கிறார். ஒரு சயின்டிஸ்ட்டு, எனக்கு என்ன இதில் சம்மந்தம், அவர் போய் செட்டில்டு அவர் லைஃப்பில், அவருக்குன்னு ஒரு சமூக தகுதி இருக்குது, பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு. அது நமக்கு என்ன சம்மந்தம்ன்ட்டு அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்கள், ராமநாதபுரத்துக்காரர், ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த பாடல் வந்து கொண்டாடப்படும். அவ்வளோ சிறப்பாக பாடல் நம்ம ஆல்வின் பாரதி, கலை பாரதி எழுதியிருக்கிறாரு, இசையும் நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும். என்றாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வேதாஜின்ன உடனே எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. வேதம்னு வேறு இருக்குது, ஜின்னு வேறு இருக்குது.
என்னங்க இது என்ன நீங்கள் நேதாஜி மாதிரி வேதாஜின்னு பேர் வச்சுருக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை எங்கள் அப்பா பேர் வேதமணின்னார். வெரி குட். அப்போ வேத பாண்டியன், நீங்கள் வேதமணி பாண்டியன். பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர். ஜி இருந்தாலும் வேதம் இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர், தமிழ் பற்றாளர். ஈழத் தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியில் இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் சேர்ந்து செயல்படணும். இதே தயாரிப்பாளர், இதே இயக்குனர், இதே இசையமைப்பாளர், இதே திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது, ஒரு பார்வை இருக்குது, தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், படைத்து தர வேண்டும். அதில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. அவர் மிக தீவிரமான தமிழ் பற்றாளர், தமிழர் என்கிற உணர்வுள்ளவர். எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீருவான் என்று உரத்து முழங்கக்கூடியவர். வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கி தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். அதெல்லாம் யாரும் உங்களை, நீங்களே பெரிய போராளி தான். ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம். நீங்கள் சிறுத்தை தங்கம். ஜாக்குவாருங்கிறது வந்து உண்மையிலே அது சிறுத்தைன்னு தான் அதுக்கு பொருள். டைகர்னா புலி, லயன்னா சிங்கம். ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட், அது பயங்கர ஸ்பீடு. இவர் சண்டையில் அப்படி தானே ஸ்பீடாக பண்ணுவார். அதனால தான் அவருக்கு ஜாக்குவார் தங்கம். ஆமாம். இப்போ அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆகுது. எப்படி இருக்கார் பாருங்க. 73 வயசாகுது. அப்படி வந்து அவர் இந்த இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு 2-3 வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு. ஐயோ அப்போ என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது. அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது. நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம். அந்த வகையில் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி பாராட்டி, இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதையை நம்முடைய இயக்குனர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் அல்லவா, எழுதி இயக்கியிருக்கிறார்கள் அல்லவா, இதுக்கு உண்மையிலேயே செயல் வடிவம் தர வேண்டும் என்றால் அது தமிழக சட்டமன்றத்தால் முடியாது, இந்திய நாடாளுமன்றத்தால் தான் முடியும். அதை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களையும், வருகை தந்து இருக்கின்ற திரைப்பட இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்களையும், கலை மாமணி, மதிப்பிற்குரிய, நான் வந்து அவரை சின்ன வயசுலேருந்து படங்களை பார்க்கும்போது வரும், அப்படியே சண்டை பயிற்சியெல்லாம் இன்றைக்கி பல நிகழ்ச்சிகளில் இதுமாரி ஒன்றா பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்து, தமிழர்களுக்கென்று தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு அவருக்கான பல்வேறு மிரட்டல்கள், உருட்டல்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் எல்லா கதாநாயகர்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன், பச்சை தமிழன். உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். அந்தாண்ட நான் உட்காந்துருக்கிறேன். எங்களை 2 பேரை தாண்டி உங்களை இங்கே வந்து நடிக்க வந்தவன், அல்லது சங்கம் துவக்க வந்தவன், அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன், ஒரு துரும்பை கூட உங்கள் மீது படாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம், அச்சமே பட வேண்டாம். அதனால் தொலைபேசியில் அடிக்கடி அண்ணன் பேசுவாங்க, வாழ்த்துவாங்க. தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போது, நீங்கள் தென்தமிழ்நாட்டின் தமிழன், திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அதனால் இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம், பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து, அதுபோன்று இங்கு தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும்,
வருகை தந்திருக்கின்ற எங்கள் அண்ணன் திருமா அவர்களை இயக்கிய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களுக்கும், அன்புதுரை, கமலக்கண்ணன், ரங்கராஜன், பாண்டியன், சங்கர், உமாசங்கர், ராஜா, படத்தில் நடித்திருக்கிற அரசியல்வாதியாக நடித்திருக்கிற நேர்கள் ரவி, குல் சுரேஷ், அனீஷ் பிரபு, சக்திவேல், மதுரம் அம்மா உள்ளிட்டவர்களுக்கும், இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே போகணும், எழுதி கொடுக்க சொன்னேன், யாரும் கோபித்து கொள்ளாதீர்கள். அதுபோன்று இந்த எனக்கு வந்து அமர்ந்த உடனேயே அந்த பாட்டு, அது குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம், வள்ளலார் பிறந்த வடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரம், பிரத்யோகமாக என் தொகுதி பண்ருட்டி, என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம், அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கடவள்ளி, என் தொகுதியான நெல்லிக்குப்பம். ரொம்ப நன்றி. இந்த பாடல் ஆசிரியர் புண்ணியமா யாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. என்னதான் இருந்தாலும் இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் இருக்கும்ல. எனக்கும் இருக்கும், எங்கள் அண்ணன் திருமாவுக்கும் இருக்கும், அண்ணன் ஜாக்குவாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது. உலகத்துக்கே ராஜா வந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில் அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும். தென் தமிழ்நாட்டு குறிப்பாக மதுரை, திருநெல்வேலியை மையமாக வச்சு படம் வரும் நிறையா. நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம், உணவு முறை, பண்பாடு, சண்டை, வீரம், திருநெல்வேலினா அருவா, மதுரைன்னா ஜெகர்தாண்டா, அப்புறம் இன்னும் நிறையாவும் இருக்குது. வீரத்துலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்லை. தமிழர்கள் என்றாலே வீரம் தான், அது எந்த விதம் இல்லை. ஆனால் எங்கள் இந்த நடுநாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, நான், அண்ணன் திருமா, எங்கள் தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை, இந்த புலியூர்கள், என்ன அது படம் புலியூர், ஒரு அந்த அப்படியே இயக்குனர் என் ஊரை விட்டீங்க, தயாரிப்பாளரே என் ஊர் மதுரை, பத்திரக்கோட்டை தான், என் ஊர் புலியூர். அதனால் புலிக்கு எனக்கும் சொந்தம். வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் இடையில் கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை, ஏன்னா என் ஊரை சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான், என்னுடைய உறவினர் பையன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை கேட்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்குறோமே, தங்கர் பச்சை அந்த முந்திரி கோட்டை பொறுக்கிறத, பலாப்பாதம் போகிறத, அவர் அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டையிலேருந்து வந்து ஒரு தயாரிப்பாளர். நம்முடைய இயக்குனருக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம். அவரை அந்த ராமநாதபுரம் சொந்த ஊருக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படகுகளில் வர்ற மீனவர்கள், அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள், ஈழ உறவுகளை எப்படி பத்திரமாக பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்கே கரை சேர்க்கிறாங்க. அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள், பொய் வழக்குகள், புனையப்பட்ட பல்வேறு கதைகள். ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் கண்டிப்பாக ஈழம் சார்ந்த, அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது, எங்கள் தொப்புள்குடி உறவுகள். ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள் தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும், கரும்புலிகளாகவும், கடற்புலிகளாகவும், வான்புலிகளாகவும், உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு, வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை, தரப்படை, கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால், அது எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம். ஆக அந்த இயக்கம் அந்த மண்ணில் ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்திற்காக, அந்த தாகத்திற்காக 50,000 போராளிகள் அந்த மண்ணில் விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஒரே நாளில், ஒரே வாரத்தில் 1,76,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம்தான் இதை குறித்து செஞ்சியிலே பல்லாயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இதற்கான ஒரு நினைவேந்தலை நான் நடத்திய போது வேதனையின் உச்சமாக சில வார்த்தைகளை நான் அந்த நிகழ்விலே பேசினேன். வந்த உடனே அண்ணன் திருமாவளவோடு அதை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கருத்து தான் இங்கே வாழ்கின்ற எமது தொப்புள்குடி உறவுகளான ஈழ உறவுகள் ஒரு 2 சென்ட், 1 சென்ட், 1/4 சென்ட் நிலம் வாங்கி தங்கள் பேரில் பதிவு செய்ய முடியாது. உழைச்சி ஒரு இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. இங்கே படித்து, இங்கே நம்மளை இந்தியாவிலேயே பிறந்து இன்றைக்கு கல்லூரி படிப்பை முடித்து இன்றைக்கு விளையாட்டு வீரனாக திகழ்ந்தால், எல்லா 7 மெடல் வாங்கியிருக்குது ஒரு ஈழத்து சகோதரி குழந்தை. ஆனால் தெற்காசியாவில் போய் விளையாடுறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, அனுமதி இல்லை. காரணம், அவர்கள் அகதி. நானும் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர்கள்தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தி, நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி, இங்கு துவக்கப்பள்ளி கூட படிப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி இல்லை.
உயர்நிலைப் பள்ளிக்கு போக முடியாது, உயர்கல்விக்கு வழி கிடையாது. பன்றி குடிசைகளோட கேவலமாக இருக்கும் அந்த குடிசைகள். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள், அதை அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்றத்தில் போராடி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இங்கு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு இந்த கூட்டத்தில் கூட என் கோரிக்கை ஏற்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களால் ஈழ அகதிகள் குடியிருப்பு என்று சொல்லக்கூடியதை மாற்றி அமைத்து அவர்களுக்கு 3000 வீடுகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் வாழ்கின்ற இடங்களில் கட்டி தந்து கொண்டிருக்கிறோம். அதில் கூட எனக்கு திருப்தி இல்லை. நான் ஆய்வுக்கு போன எல்லா கலெக்டர் ஆஃபீஸஸ்லாம் கூட்டுக்கிட்டு அவர் கழிவறையை வெளியில் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஒரு வயது வந்த பெண் அல்லது ஒரு இந்த பேய் பிசாசுக்கு பயப்படுற ஒரு வயது பொண்ணு, ஒரு சின்ன பையன் எப்படிங்க 12 மணி 2 மணிக்கு வெளியில் வந்து அவன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியும்? கட்டி கொடுக்க தான் கட்டி கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 10 அடி சதுரடி கொஞ்சம் பெரிதாக கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அதற்கு ஒரு பரிந்துரையும் நான் செய்தேன். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கு வாழ்கிற இந்த மக்கள், அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள். கனடாவில் ஒரு ஈழத்தமிழர் இன்றைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சொல்லுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பல உயர்ந்த பதவிகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்தியா எமது தாய்நாடு, பன்னெடுங்காலத்திற்கு முன்பு கடல்கோளால் பிரிக்கப்பட்ட என் ஈழம் என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்தின் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் காலையில் 10 மணிக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டு மாலை 6 மணிக்குள்ளே சிறப்பு முகாமுக்களுக்கு திரும்பலை அப்படின்னா கியூ பிரான்ச் அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பாங்க. இதையெல்லாம் நான் கூட அண்ணன் திருமாவட்ட வழியோடு சொன்னேன். 11 முறை இந்த மக்கள் படுகின்ற துன்பம் துயரங்களை குறித்து நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சந்தித்து கடந்த சில மாதங்களில் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்த குற்றம் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தது, படகுகளில் வந்தது. இந்த கதையின் கரு அப்போ ஒத்து போகுது. அவர் இந்த கதையை இயக்குனர் என்கிட்ட அந்த கதையும் சொல்லலை, என்ன இதுமாரி இதெல்லாம் சார்ந்த ஒரு படம் அப்படின்னார். நேற்றுக்கு தான் நான் ரொம்ப கோபமாக உணர்ச்சி வயப்பட்டு அந்த மேடையில் பேசினேன். முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன். தனித்தமிழ் ஈழம்தான் ஒற்றை தீர்வு என்கிற ஒரு சட்டமன்ற தீர்மானமும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழ உறவுகள்கிட்ட, தமிழ்நாட்டில் இலங்கையில் யாழ்மண்ணில் வாழ்கின்ற அந்த உறவுகள்கிட்டையும் நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபையினூடாக நடத்தி அந்த மக்களுக்கான ஒரு சுதந்திர தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு உரிய நெருக்கடியை தர வேண்டும். அண்ணன் திருமா அதற்கு வழிகாட்ட வேண்டும், தலைமையேற்க வேண்டும். இதை கருத்தைத்தான் நேற்றைய கூட்டத்தில் நான் பேசினேன். அது இன்றைக்கி அப்படியே வந்து பொருந்தது. இந்த கதையும் அதுதான். அதுக்கு பிறகு நான் சொன்னேன் 5 சொன்னேன். அதில் ஹைலைட்டாக நான் சொன்னது இந்த தீர்மானம். இந்த திருச்சியில் ஒரு சிறப்பு முகாம் இருக்குது. ஏற்கனவே பல முகாம்களை நான் அண்ணன் எல்லாம் நான் இருந்த பாமக எல்லா கட்சியும் சேர்ந்து போராடி பல சிறப்பு முகாம்களை மூடிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிறப்பு முகாம் அங்கே இருக்குது. அதை மூடணும். அவங்க மூடிட்டு அவங்க விரும்புகிற நாடுகளுக்கு உலகம் முழுவதும் என் ஈழ உறவுகள் உட்காந்துருக்காங்க. அவங்க அரவணைத்து அன்பு பாராட்டிருக்காங்க. லண்டன் ஏற்றுக்கிறான், அமெரிக்கா ஏற்றுக்கிறான், ஆஸ்திரேலியா ஏற்றுக்கிறான், உலகத்தில் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிறான். அந்த நாட்டு குடிமகனாக இருக்கிறான், வேலை கிடைக்கலன்னா சம்பளம் கொடுக்குறான், வீடு வாடகை இல்லாமல் கொடுக்குறான், எல்லா உதவிகளும் செய்கிறான். ஆனால் என் தொப்புள் கொடி உறவு என்று நம்ம பேசுகிறோம். பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் இருக்கிற என் உறவுகள் இந்த மண்ணில் எவ்வளவு வலியோடு வேதனையோடு இருக்கிறாங்க. இன்னமும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவு, கியூ பிரிவு கண்காணிப்பின் கீழ் தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இன்னமும் என் ஈழத்து உறவுகளுக்காக நான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து 20 நிமிடம் போராடி பேசியிருக்கிறேன். ஒன்றிய அரசு மருத்துவம் படிப்பதற்கு என் ஈழத்து உறவுகளை அனுமதிக்கவில்லை, இன்னும் அனுமதிக்கலை. இப்போ குறிஞ்சிப்பாடிலாம் வருதுனால சொல்கிறேன். ஒரு பெண் புள்ள எம்டெக் படித்த பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு 2 சென்ட் இந்த விதிகளை தெரியாமல் ஒரு 2 சென்ட் நிலம் வாங்கிறதுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இதை பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தன் அரசுக்கு போட்டு கொடுத்து அந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் 55 நாள் சிறை பிடிச்சிருக்கிறாங்க. சிறையில் இருக்காங்க, கடலூர் சிறையில். அவங்க செய்த குற்றம் என்ன? அவர்கள் உழைத்து சம்பாதித்து ஒரு 2 சென்ட் சொந்தமாக வாங்கி ஒரு வீடு கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டது குற்றமா? நான் கேட்கிறேன். நீங்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் இங்கு மாடா மாளிகை, கோடா கோபுரம் கட்டி வாழ்கிறார்கள். என்னுடைய சொந்த பகுதியான நீலகிரி மாற்றான்கைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய வணிகம், எங்களுடைய உற்பத்தி, எங்களுடைய தொழில், எங்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக எல்லாவற்றையும் இழந்து அவர்களுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, நிலம் இல்லையா, காணி இல்லையா, உறவுகள் இல்லையா, எப்படி வாழ்ந்த எம் இனம், அந்த இனம் இங்கு வந்து இவ்வளவு ஒரு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்கின்ற இந்த வழிகளையெல்லாம் எடுத்து பல திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு முயற்சித்த போது ஒன்றிய அரசு சென்சார் நிறுவனம் தடை செய்தது, தடுத்து வைத்தது. கண்டிப்பாக இதுக்கு சென்சார் வாங்கியாச்சு. நான் வந்த உடனே பக்கத்தில் இருந்த நம்ம தயாரிப்பாளர் கேட்டேன், வாங்கியாச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம்
விசாரி சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா நான் அண்ணன் திரும்பவும் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு படத்துக்கு வந்தேன். அந்த இயக்குனர் பட்ட வலிகள் வேதனைகளுக்காக, ஆமாம் தோழர் சேகுவரா, அதற்காக நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு அண்ணங்கிட்ட அனுமதி வாங்கி நான் அறிவித்தேன். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படி நம்முடைய வலிகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வாழ்வியலை, நம்முடைய பண்பாட்டை, கலை கலாச்சாரத்தை அதையெல்லாம் சொல்லும்போது இங்கே ஒன்றிய அரசு அதிகாரிகளால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆக அந்த மக்கள் படுகிற அந்த துன்பம், அதைத்தான் நேற்றுக்கு நான் 5 சொன்ன முதலமைச்சருக்கு, நீங்கள் என்ன கூட நிறைய பேர் நண்பர்களே, ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் அங்கே நிற்கிறாரு, திரும்ப 2 எம்பிக்கு போய் நிற்கிறாரு, 4 எம்எல்ஏக்கு போய் நிற்கிறாரு அப்படின்றாங்க. இந்த 2 எம்பியும் இந்த ஒத்த எம்எல்ஏவும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன சாதித்தது என்பதை அப்படி எழுதுகிறவங்க, அப்படி பேசுகிறவங்க விவாதம் வச்சிங்கன்னா, ஏதோ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 90 கோடி, இன்றைக்கி 140 கோடி மக்கள் தொகையில் 80% மேல் இருக்கிற ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு ஓபிசி சாராத ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன். அதுபோன்று இன்றைக்கி சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், எனக்கு சீட்டு கீட்டு நோட்டு எதை பற்றியும் கவலை இல்லை, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு, இந்த சிறப்பு முகாமை மூடுங்கன்னு சொல்லிட்டு, ஈழ உறவுகளில் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஏன் எங்களை நீங்கள் வந்து ரெட்டை குடிமை வாங்குறீங்க, எங்களை அங்கே நாட்டுக்கு தள்ள பார்க்குறீங்களா, வேறு அனுப்ப பார்க்குறீங்கன்னு விரும்புகின்ற எம் ஈழ உறவுகள், என் தாய்மண், எமது புலிகள் உறவாடிய மீன்பிடித்த எங்கள் யாழ், அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, வன்னிமண்ணை போய் மிதிக்க வேண்டும் என்று விரும்புகிற என் ஈழத்து உறவுகள் விரும்புகிறவர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இரட்டை அந்த அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அது கூட எங்களை சில பேருக்கு விரும்புகிறாங்க. கட்டாயப்படுத்தி அவங்கள போங்கன்னு சொல்லலை. இந்தியா என்பது இது எங்கள் நாடு தான், உங்கள் நாடு. விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் சென்று அங்கே ஏற்பட்ட அந்த பாதிப்பை குறித்து காசி ஆனந்தன் ஐயா அவர்களும் புதுவை ரத்னதுரை அவர்களும் எழுதிய அந்த வரிகள் எல்லாம் இந்த நாங்கள் போய் வருகிறோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும், நன்றி சொல்கிறோம் என்கிற வரிகள் வரும், களத்தில் கேட்கும் கானங்கள் யாகராகங்கள். அந்த பாடல்கள் எல்லாம் நான் கேட்கின்ற போது அவ்வளவு கண்ணீர். நம்மளால் நம்ம இந்திய இராணுவம் சென்று செய்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களை குறித்து. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் குறித்து எந்த திரைப்பட இயக்குநர்களும் அப்படிலாம் எடுத்து நாம் வாழ்கிற இந்த இந்தியாவை, நம்முடைய இராணுவத்தை, நம்முடைய அரசை யாரும் அப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதில்லை. வலிகளை, வேதனைகளை, துன்பங்களை, கணவன் முன் மனைவியை கற்பழித்தான், தகப்பன் தாய் முன் மகளை கற்பழித்தான், எங்கள் பெண் பிள்ளைகளின் மார்புகளை அறுத்து தமிழ்ச்சிகள் கறி வீதிகளில் விற்கப்படும் என்று கம்பிகளில் கோத்தான், என் தாய்மார்களின் கற்பில் இருந்த அந்த பிசுவை காவல்துறையின் துப்பாக்கி முனையில் இருக்கிற கத்தியை கொண்டு கீறி சூஷாக்ஸ் கால்களால் மிதித்தான், தார்களிலே மூழ்கி எடுத்தான், சர்ச்சுகள் மீதும் நல்லூர் கோயில்கள் மீதும் எம் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் தொழில் செய்த இல்லங்கள் மீதும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கொலை செய்தான். இந்த வழிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இவ்வளவு வழி நிறைந்தது நம்முடைய வாழ்வு. இன்றைய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில், ஒரு குளோபல் உலகத்தில் நாம் வேறு விதமான பண்பாட்டு கலாச்சார நாகரிகத்தில் உள்ளடங்கி நம்முடைய வேரை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது ஈழத்து உறவுகள் அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாலும், உலகத்தில் எவ்வளவு பெரிய கல்லூரிகளில் பட்டங்களை படித்தாலும், எவ்வளவு பெரிய நிறுவனத்தில் இருந்தாலும் தாய் மண்ணான எம் ஈழ மண்ணை மறக்காமல் வாழ்கிறார்கள். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஈழ உறவுகளும் அகதிகளாக போனாலும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களை, ஆதி தமிழரின் பறை இசையை தமிழ்நாட்டு தமிழச்சி தங்கைகள் தம்பிகளை விட என் ஈழத்து தம்பிகள் கற்றுக்கொள்ளுகிறான். ஒவ்வொரு வீட்டிலும் பறை இருக்கிறது. தமிழீழ மண்ணில் தமிழீழ தேசிய தலைவனுக்கு கைகளில் எங்கள் கடலூர் மண்ணைச் சேர்ந்த, கீரனூரைச் சேர்ந்த என் அண்ணன் திருமாவுக்காக பல பாடல்களை எழுதிய என் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இங்கிருந்து 100கணக்கான பறைகளை அனுப்பி வைத்தார். பறை தமிழர்களின் ஆதி இசை, அதிலிருந்து அல்லது கர்நாடக இசையிலிருந்து பரதநாட்டியம், பரதமொழியிடம் கற்றுக்கொண்டதிலிருந்து என் தமிழச்சிகள், ஈழத்தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கும் அந்த கலைகளை கையளிக்கிறார்கள். தூய தமிழ்களை, தமிழ் பள்ளிகளை உருவாக்கி கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் இந்த அகதிகளை தமிழ்நாடு அரசு ஏறெடுத்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பார்த்து சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்து இனப்படுகொலை தான் என்றும், அதற்கு ஒற்றை தீர்வு பொது வாக்கெடுப்பினூடாக தமிழீழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், அதுபோன்று சிறப்பு முகாம் மூடப்பட வேண்டும். அது கூட இந்த இரட்டை குடியுரிமை ஒன்றிய அரசு மோடி எதை ஒரு திட்டம் பேசிகிட்டு இருக்கிறதா கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். தனி அமைச்சர்கள்லாம் உருவாக்குவோம், நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க.
ஒருவேளை நம்முடைய 2 பாண்டியன், தயாரிப்பாளர் பேரும் பாண்டியன், இயக்குனர் பேர் பாண்டியன், 2 பாண்டிய மன்னர்களுடைய இந்த உருவாக்கத்தில் இருக்கிற இந்த படம் வெளிவந்த பிறகாவது இந்திய நாட்டை ஆடுற அந்த மோடிஜி அவர்களே, இந்த இரட்டை குடியுரிமைனாச்சும் கொஞ்சம் கொடுங்க. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை நீர்த்து போக செஞ்சு, அதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு அந்த ஒரு பாட்டிலேயே இந்த படத்தை பிடித்திருக்கிறது. ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அதை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இதுபோன்று வழி சுமந்த கதைகளை குறித்து நாம் எடுக்கின்ற போது அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருந்தது. ஏன்னா அந்த மக்கள் படுகின்ற அந்த துன்பம். ஆனால் உங்களுக்கு சினிமா படம் ஓடணும், முதல் போட்டுறீங்க. ஏற்கனவே பாவம் 2-3 படம் எடுத்து இயக்குனர் தயாரிப்பாளர் நட்டத்தை சந்தித்திருக்கேன். நம்ம பேசிட்டு போயிடலாம், அப்படி வைக்காதீங்க இப்படி வைக்காதீங்க, அந்த ஆட்டம் தெரியுது இந்த ஆட்டம் தெரியுது, இது குத்தாட்டம் பாட்டு ரெட்டாசனம் அதெல்லாம் வருதுன்னு. ஆனால் திரை ரீதியாக வணிக ரீதியாக சில தயாரிப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், இயக்குனர்கள் அது தேவை என்கிற அடிப்படையில் நீங்கள் அந்த பாட்டை வைத்திருக்கலாம், அது தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதனால் ஏன்னா நீங்கள் எடுக்கிறது ஒரு நம்முடைய தொப்புள் ஒருவருடைய வழிகளை வேதனைகள், அதுவும் அந்த கடல் காட்சி கேமராமேன் உள்ளிட்ட பாடலாசிரியர் உள்ளிட்ட எல்லாரையும் நான் பாராட்டணும். அந்த நடிகை அவங்க அப்படியே அந்த தங்கை அப்படியே அந்த அப்பாவை நினச்சி பாடின உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்படி முழுசாக படம் பார்த்தா உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கணும். ஆனால் என்ன ஒன்று, சிறப்பானது தமிழர்கள் கொண்டாடுவதில்லை. இந்த படத்தை நாம் கொண்டாடுவோம். இது போன்று ஈழம் சார்ந்து, ஈழ தமிழர்கள் சார்ந்து அவர்கள் துன்பங்கள் குறித்து எனக்கு ஈழம் இதெல்லாம் குறித்து பேசினா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் பேசி விட்டிங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு கலெக்டர், எஸ்பி, உயர் அதிகாரி, கமிஷனர்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு நான் அங்கே நாளைக்கு அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக இருக்கிறேன், அங்கே போய் ஆய்வு உட்படுத்தணும். அதுக்கான ஒரு கூட்டம், அசம்பிளி செக்ரட்டரிஸ் எல்லோரும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்காக நான் பிரத்யேகமாக கிளம்பி வந்தேன். இப்போ இரவோட ஓடனாங்க கூட்டத்தை நாளைக்கு காலைல மாற்றி வச்சுட்டு போகலான்னு தான் இப்போ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இப்படி நானே ஒரு உணர்ச்சி வயப்பட்டோம். அண்ணன் திரும்ப சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடாது, கொஞ்சம் கோவப்படக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படிம்பார். ஏன்னா எனக்கு இந்த பொய் பேசுறது, விட்டு கட்டி பேசுறது, அப்படி இப்படி ஏக வசந்தம் ஏற்றி இறக்கி பேசுறது, பாட்டு பாடுறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. என் உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அது பல பேரை காயப்படுத்தலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது உண்மை என்று எனக்கு தெரிந்தால் நான் ஓங்கி உரத்த பேசுவேன். அப்படி தான் பேசியிருக்கிறேன். அப்படியேப்பட்ட என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வந்த பிறகு தான் தெரியுது பட தயாரிப்பாளர் என் ஊருக்காரரு, படித்தவன் நடித்தவன் பூரா என் சித்தம்மாவன் பெரியம்மாவனாக இருக்கிறான், பாட்டு பூரா வருது, பாடல் பூரா வருது, பாரதீஸ்வரர் கோயிலை பற்றி வருது, எல்லாத்தையும் வருது. தங்கர் பிச்சானுக்கு அடுத்தது ராமநாதபுரம் சீமையில் பிறந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் என் மண்ணின் வாசனைகளை, என் மாவட்டத்தின் ஊர்கள் பெயர்களை எல்லாம் பாடல்கள் ஆக்கி பார்க்கும்போதே கேட்கும்போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகிற அந்த நம்முடைய விடுதலை படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன், நம்முடைய வேணுகோபால், புகழேந்தி மாறன், எங்கள் தலித் சக்திவேல் உங்கூர்லேருந்து வந்திருக்காரு அவர்லாம். அதனால் கடலூரில் நிறைய முகங்கள் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் ஊர்லேருந்து வருகிறது இந்த நம்முடைய கடலூர் என்கிற நம்முடைய செம்மண் பூமியை, கடல் ஒட்டி வாழக்கூடிய நம்ம மீனவ மக்கள், ஈழத்தமிழர்கள். ஏன்னா நம்ம ஊரில் தான் குள்ளஞ்சாடில் முகாம் இருக்குது, அம்பலாமேட்டில் முகாம் இருக்குது, விருத்தாச்சலத்தில் முகாம் இருக்குது, குறிஞ்சிப்பாடில் முகாம் இருக்குது, ராமநாதபுரத்தை தாண்டி அதிகம் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தொப்புள் உறவுகள் வாழ்கிற முகாம் எங்கள் பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இயற்கை பேரிடர் பிரச்சனை நல்லது கெட்டது அப்படின்னா முதல் உதவியாக நான் போய் நின்று அவர்களோடு தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கள் என் மீது மாறாத ஒரு பற்றை தெரிவிக்கக்கூடியவர்கள். அந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக, அவருடைய சம உரிமைக்காக, சம வாழ்வுக்காக, ஒரு சுதந்திரத்திற்காக இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்துக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டால் அண்ணனை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று மிகச்சிறப்பான பத்திரிகையாளர்கள் இந்த கவரேஜுக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலே நன்றிங்க. இந்த மாதிரி படத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை கைகூப்புறேன் நான். ஏன்னா இன்றைக்கி அதுக்கும் கொஞ்சம் சிவப்பு தோல் வேணும். எல்லாம் படத்தில் நடித்தவங்க பார்த்தா எல்லாம் கருப்பு தோல், கதாநாயகன்லேருந்து துணை நடிகர்கள்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாம். ஆனால் கருப்பு தோல், ஈழம், மீனவர் பிரச்சனை, இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனை, இதையெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஊடகங்கள் தான் 1-2 எழுதுது. பெரிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த பெரிய பத்திரிகைகள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே பல பத்திரிகை நண்பர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, இவ்வளவு தொலைக்காட்சி, இவ்வளோ யூடியூப் சேனல்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த வழி நிறைந்த எம் ஈழ உறவுகளின் இந்த சோக கதையை, சொந்த கதையை உலக தமிழ் சமூகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆளுகின்ற அரசின் கவனத்தின், அவருடைய ஒன்றிய அரசினுடைய காதுகளுக்கு எடுத்து சென்று அவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு உங்கள் ஊடகம் உரிய வெளிச்சத்தை இந்த திரைப்படத்தின் மீது பாய்ச்ச வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து, மிகச்சிறப்பாக இந்த படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.